தலைவர் கலைஞர் அவர்களின் 95 சாதனைகளை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிற திட்டங்களை உங்களிடத்தில் பட்டியலிட நான் ஆசைப்படுகிறேன். என் தலைவர் ஆட்சியிலே எண்ணிக்கொள்ளுங்கள் இலவசங்களை, ஏழைகள் சின்ன திரை பார்த்து சிந்தை மகிழ வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார் இலவசமாய். எதுவுமே புரியாதோர் கொக்கரித்துக் கொண்டிருக்க எரிவாயு அடுப்புதனை யார் தந்தார் இலவசமாய். ஊர் போற்றும் ஒப்பற்ற திட்டமாம் உங்கள் செல்ல மகளுக்கு திருமணம் செய்து முடிக்க உதவி திட்டம் 25,000 இலவசம். கருவுற்ற கர்ப்பிணிக்கு ஐயா வழங்கியதோ 6,000 இலவசம். உயிருக்காக போராடும் மக்களை ஓடி வந்து காப்பாற்ற ஆம்புலன்ஸ் 108 அளித்திட்டார் இலவசமாய். அத்துடன் அமரர் ஊர்தியும் இலவசம். வட்டியை தள்ளுபடி செய்ய முடியாமல் முட்டி மோதிக் கொண்டிருந்தோர் நடுவில் அசலையே தள்ளுபடி செய்து அசத்தியதே ஐயா அரசு. ஆம், தள்ளாடு விவசாயம் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு தள்ளுபடி செய்திட்ட தொகை 7,500 கோடி இலவசம். தண்ணீர் தீர்வையும் இலவசம், தளவரி இலவசம், தலமேல்வரி இலவசம். விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலமும் இலவசம். இந்த என்சான் உடம்புக்கு எது வந்த போதிலும் புண்பட்டு விடக்கூடாத ஏழைகளின் உள்ளமென ஐயா வழங்கிய தொகை 750 கோடி இலவசம். கலைஞர் காப்பீட்டு திட்டத்திற்காக. எங்குண்டு இத்தனை திட்டங்கள்? பொங்கலுக்கு வேட்டி சேலை இலவசம், பள்ளி குழந்தைகளுக்கு பாடநூல் இலவசம், சத்துணவு இலவசம், 5 நாள் முட்டையும் இலவசம். முட்டை வேண்டாமா? வாழை பழமும் இலவசம். மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி இலவசம். 10வது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணத்திற்கு தீர்வு தந்தார் இலவசம் என்று. வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரிகிறதோ இல்லையோ, வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய அகராதியை அளித்திட்டார் இலவசமாய். குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு அரசு கல்லூரியில் முழு தொகையும் இலவசம். தனியார் பொறியியல் கல்லூரியில் தள்ளுபடி செய்திட்ட தொகை 20,000 இலவசம். சினிமா நட்சத்திரங்களும் சின்னத்திரை நடிகர்களும் தான் எண்ணம் போல் வீடு கட்ட ஐயா வழங்கிய நிலம் 90 ஏக்கர் இலவசம். திரைக்கதை வசனம் எழுதி வந்த தொகை 50 லட்சம். அருந்ததியர் படிப்புக்கு அப்படியே இலவசம். தான் வாழ்ந்த வீடே மருத்துவமனைக்கு இலவசம். புத்தக கண்காட்சி நடத்த சொந்த பணத்திலிருந்து 1 கோடி இலவசம். ஆதரவற்ற இளைஞர்களுக்கு 500 இலவசம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 500 இலவசம். 7 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா இலவசம். ஐயா ஆட்சியில் இலவசங்கள் மட்டும்தான் நடந்திருக்கிறதா? குறித்துக் கொள்ளுங்கள். 3.5% இடஒதுக்கீடு இஸ்லாமியருக்கும், 3% இடஒதுக்கீடு அருந்ததியருக்கும் இடஒதுக்கீடு வழங்கியது அற்புதம், அதிசயம். அரண்மனை போல் தலைமை செயலகம் அமைந்தது அதிசயம். மொழிக்கு பெருமை சேர்க்க பல்லாயிரம் பேரை கோவையிலே கூட்டியது அதிசயம். அங்கே உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி காட்டியதும் அதிசயம். பளபளக்கும் சாலைகளும் பல 100 கோடியிலே அமைக்கப்பட்டிருக்கிற பாலங்களையும் பார்க்க பார்க்க அதிசயம். கன்னியாகுமரியிலே வள்ளுவனின் சிலையை காணும் போதெல்லாம் அதிசயம். உழவர் சந்தை ஒப்பற்ற அதிசயம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தால் மலர்ந்த திட்டங்கள் மாபெரும் அதிசயம். குக்கிராமங்களிலும் சிறிய பேருந்து எக்காலமும் அதிசயம். 6வது ஊதிய குழுவின்படி அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அள்ளி கொடுத்தது அதிசயம். அதில் நிலுவைத் தொகையாக 14,000 கோடியை கொடுத்ததை சொல்லலாம் இல்லையா அதிசயம் என்று. வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு வேலை கொடுத்தது அதிசயம். ஆம், நீக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்களையும் சாலை நல பணியாளர்களையும் மீண்டும் வேலையில் அமர்த்தி கொண்டது அதிசயம். மேலும் சொல்லுவேன், கோதுமையும் சர்க்கரையும் எண்ணெயும் பருப்பும் குறைந்த விலையில் ரேஷனில் கிடைத்தது அதிசயம். 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வரலாற்று அதிசயம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் உலக அதிசயம். ஐயா ஆட்சியின் அற்புதம் சொல்வேன். சென்னையிலே மெரினாவை அழகுபடுத்தியது அற்புதம். மேம்பாலங்களை கட்டி போக்குவரத்து நெரிசலை போக்கியது அற்புதம். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கை தட்டலாம் அற்புதம் என்று. அத்துடன் தொழிற்சாலைகளும் அற்புதம். எரிபொருள் செலவு உயர்ந்த போதிலும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாதிருந்தது அற்புதம். புதிய ஏராளமான பேருந்துகளை இயக்கியது அற்புதம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும், ராமநாதபுர கூட்டு குடிநீர் திட்டமும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் அற்புதம். கட்டாய மதமாற்று தடை சட்டமாம் டெஸ்மா எஸ்மா நீக்கப்பட்டதும் அற்புதம். சான்றோர்களின் நூலை நாட்டுடைமையாக்கி 7 கோடி ரூபாயை பரிவுத் தொகையாக வழங்கியது அற்புதம். புதியதாய் 11 பொறியியல் கல்லூரிகள், 6 மருத்துவக் கல்லூரிகள், 4 அண்ணா தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரிகள் கொண்டு வந்தது அற்புதம். பெரிய கோயில் 1000வது ஆண்டு விழாவில் உண்ணும் உணவில் கூட ராஜராஜனை நினைக்க வேண்டும் என்பதற்காக செம்மை நெல்லுக்கு ராஜராஜன் 1000 என பெயரிட்டது அற்புதம். திருப்பூரும் அரியலூரும் புதியதாய் மாவட்டமாக உதயமானது அற்புதம். ISO 9002 தரத்துடன் மாபெரும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி பொள்ளாச்சியிலே அற்புதம். கல்வித்துறைக்கு 2 அமைச்சர்கள் அற்புதம். மேலும் சொல்லுவேன், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகத்தை
கொண்டு வந்தவர் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கோவையில் வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சென்னையில் புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை தமிழகத்திற்கு தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழகத்தில் துணை முதல்வர் பதவி என்கிற பதவியை